தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைத்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைத்து மகிழ்ந்து பாடுகின்றோம். இறை அரசு மலர்ந்திட, இறை வார்த்தை உணர்ந்திட, இறை அன்பில் நிலை பெற, நிறை சாட்சி ஆகிட, உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைத்து மகிழ்ந்து பாடுகின்றோம். நிலைத்திடவும் அருளினில் நடைந்திடவும் வாழ்வினில் உண்மையையும் வழியினில் ஒளியையும் நீரே எனக்கு கொடுத்தீ, உன்னில் என்னை காத்தீ. நீரே எனக்கு கொடுத்தீ, உன்னில் என்னை காத்தீ. நான் போற்றி புகழ்வேன் உன்னிய நாமத்தை. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைத்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Steinberg TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. இஸ்ராயேல் மக்கள் வடக்கே அசீரியர்களாலும் தெற்கே பாபிலோனியர்களாலும் நாடு கடத்தப்பட்ட போது சிதறுண்டு கிடந்தார்கள். சிதறுண்டு கிடந்த அந்த மக்களை தாவீது அரசன் வழியாக இஸ்ராயேலின் கடவுள் ஒன்றாக இணைக்கின்றார். அவர்களை ஒன்றாக இணைத்து, இதோ நான் இனிமேல் உங்களோடு கூட இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும், நான் என்றும் என்னாலும் உங்களுக்காக இருக்கிறேன், என் உறைவிடம் உங்கள் நடுவில், என் இறைவிடம் உன் நடுவில், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு உனக்கு முன்பாக உனக்கு பின்பாக என்று ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பதை இன்று இறைவாக்கியங்கள் வழியாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இயேசுவோடு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இணைத்து நாளை தொடங்க இருக்கின்ற அந்த புனித வாரத்திற்காக நம்மையே தூய்மையாக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புதற்பட படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபணராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறு வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருகினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததும் ஆகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைப்பெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி புகழ்வார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருள் அடையாளங்களை செய்கின்றானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்பொழுது உரோமையர் வந்து தம் தூய இடத்தினையும் நம் இனத்தினையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயப்பா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்ததால்
இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்துக்காக மட்டுமின்றி சிதறி வாழும் கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்கத்துடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகின்றார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டமிட்டார்கள். அது முதல் இயேசு யூதர்களிடம் வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராம் என்னும் ஊரில் தம் சீடர்களுடன் தங்கி இருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்கை நிறைவேற்ற பல நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாராம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கோயிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயரும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தவக்காலத்தினுடைய இந்த சிலுவை பாதையில் புனித பாதையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அந்த எல்இடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றிய, இயேசுவின் பாடுகள் நிறைந்த பல காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட நாம் அந்த இயேசுவின் பாடுகளுடைய காட்சியிலே அந்த எல்இடியிலே நாம் பார்த்தோம். இது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து வெளியிடப்பட்ட திரைப்படத்திலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள். 2004ஆம் ஆண்டு த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மூவி படம் ஷாக் த வேர்ல்ட், உலகத்தையே அது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. Not only because of its raw depiction of Christ's suffering, but because of what happened behind the scenes. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கின்ற அந்த காட்சிகளை விட அதை திரைப்படமாக்குவதற்கு நடந்த பின்னணிகள், அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளானது. காரணம் என்னவென்றால், Jim Caviezel, the actor chosen to portray Jesus, endured unimaginable pain while filming the crucifixion. இந்த திரைப்படத்திலே இயேசுவாக நடித்த ஜிம் காவ்சில் என்பவர் நாம் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த இயேசுவினுடைய சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அவர் சந்தித்த பாடுகளை பற்றி பலருக்கும் அது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். During the production, அது படமாக்கப்பட்ட போது he was struck by lightning while hanging on the cross. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மின்னலால் தாக்கப்பட்டார். He dislocated his shoulder while carrying the 150-pound wooden cross. 150 பவுண்டான அந்த மரச்சிலுவையை அவர் தூக்கி சுமந்ததனால் அவருடைய ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிவிட்டது. He suffered hypothermia, pneumonia, and a severe gas from a real scourge that tore his flesh open. நிமோனியா, ஹைப்போதெர்மியா மற்றும் அந்த அவருடைய தோலிலேயே அந்த காயங்களிலிருந்து சதை கிழிந்து தொங்கியதாகவும் சொல்லுகிறார்கள். For days he could not speak clearly because of the cold and pain. பல நாட்களாக வலியினாலும் சளியினாலும் கோல்டாலையும் அவர் பேச முடியலையா. அவருடைய உடம்பே மிகுந்த ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளானது. By the end அவர் என்ன சொன்னார்னா, he said, I didn't just play Christ
ஐ ஃபெல்ட் crucified. நான் ஆண்டவர் இயேசுவாக அங்கே நான் நடிக்கவில்லை, நான் சிலுவையிலே அறையப்பட்டதாக உணர்ந்தேன், அதை நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த படத்தை நிப்பாட்டுங்க. பீப்புள் டோல்ட் ஹிம் டு ஸ்டாப் ஃபில்மிங். டாக்டர்ஸ் அவரை வார்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் டேஞ்சரஸ், ஆபத்தானது என்று அவரை மருத்துவர்கள் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இட் ஹேஸ் அ பர்பஸ், இதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. the offering his pain for a purpose, ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய அந்த வலியை, துன்பத்தை அவர் ஒப்பு கொடுத்ததாக சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மீண்டும் சொல்லுகிறார், we all want resurrection. நம்ம எல்லாருக்கும் உயிர்ப்பு தேவை என்று நாம் ஆசைப்படுகிறோம். but most of us don't want the suffering that leads to it. நாம் எல்லாருக்கும் உயிர்ப்பு தேவைப்படுறோம், ஆனால் அந்த உயிர்ப்புக்கு இட்டு செல்லுகின்ற துன்பத்தை, வலியை, சுமையை நாம் சுமப்பதற்கு தயாராக இல்லை. அதனால தான் இந்த படம் எனக்கு இட் வாஸ் அ மிஷன், இது என்னுடைய பணி என்று அவர் அந்த படத்தை பற்றி சொல்லுகிறார். அதனால்தான் அந்த படத்தை பார்த்த பலர் மனம் மாறி இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வந்திருக்கின்றது. ஹீலிங் த்ரூ த ஃபில்ம். ஸோ ஹி சஃபரிங் brought souls to Christ. அந்த படத்தின் மூலமாக பல ஆன்மாக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்திருக்கின்றன. அதனால தான் God's suffering, God uses suffering to redeem the world. இந்த உலகை மீட்பதற்காக கடவுள் தன்னுடைய பலிகை, தன்னுடைய வலியை, தன்னுடைய துன்பத்தை பயன்படுத்துகிறார். எனவே இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது, நாம் சந்திக்கின்ற நேரத்தில் பல நேரங்களில் துன்பம் நம்மை அலக்களிக்கும். அதாவது தீமை ஜெயித்து விட்டதை போல தோன்றும். while the evil appears to triumph, when good is met with hatred, we ought to remember. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, இவள் ஜெயிச்சிருச்சு, நல்லதும் கெட்டதும் சந்திக்கிறப்போ நமக்கு எப்போதுமே இது ஞாபகத்திற்கு வர வேண்டும், எல்லாமே ஒரு நல்லதற்காகத்தான் ஏற்படுது. ஃபார் தோஸ் who love God, ரோமர் 8:28 நாம் பார்க்கிறோம். கடவுள் எல்லாவற்றையுமே நல்லதற்காகத்தான் செய்கிறார். கடவுளை நாம் அன்பு செய்வதற்காக செய்கிறார், அல்லது கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மீது, கடவுள் மீது நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த கிளைமாக்ஸ், லாசரை அவர் குணப்படுத்துகிறார். எனவே லாசரை அவர் குணப்படுத்தியதனால பலர் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். பரிசேயரும் சதுசேயரும், ஜீசஸ் raised the dead லாசரஸ். பரிசேயரும் சதுசேயரும் என்ன செய்கிறார்கள் என்றார், இவர் இப்படியே வளர்ந்து கொண்டே போனால் இது நமக்கு ஆபத்து, எனவே இவரை நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது. எனவே இயேசுவினுடைய அந்த புதுமைகள், இயேசுவின் மீது மக்கள் கொண்ட அந்த நம்பிக்கைகள் அங்கிருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பெரிய ஒரு கசப்பை, வெறுப்பை கொண்டு வந்து குவிக்கின்றது. But many others also began to have a greater bitterness towards this man who was working wonders. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பயங்கரமான ஒரு பெரிய கசப்புணர்வை கொண்டு வந்தது. காரணம் என்னவென்றால், எல்லோரும் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டது மட்டுமல்லாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீது நம்பிக்கை கொண்டா எல்லாரும் அவர் பின்னால் சென்று விடுவார்கள், இனிமேல் நாம் இருப்பதற்கு அங்கு எந்தவித வழி இல்லை. அதனால் என்னென்ன காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு செய்த அந்த நன்மைகள், கடவுள் செய்த நன்மைகள், the good the Lord had done was apparently turning out to be an evil for the Lord. ஆண்டவர் செய்த நன்மை, அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையை எடுப்பதற்கேவே, the life giving action of the Lord would immediately result in a life taking act on him. இவர் வாழ்க்கையை கொடுத்தார். இவர் வாழ்க்கையை கொடுத்த இவருடைய செயல்கள் இவருடைய வாழ்க்கையை எடுப்பதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்யப்படுவதற்கு துரணமாக அமைகின்றன. அதனால்தான் அவர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஒரு மனிதன், நாம் எல்லோரும் இறப்பதை விட நமக்காக ஒரு மனிதன் இறப்பது நலம் என்று அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாக இருந்த கயஃபா சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு ஒரு பெரிய
எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருந்தார். அதனால் அவர்கள் எல்லோருக்கும் பயங்கரமான பயம் ஏற்பட்டது. ஜீசஸ் had grown to be a big threat for them. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பயமாக இருந்தது. எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு தீர்மானிக்கின்றார்கள். அதற்கான திட்டத்தை தீட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இத்தகைய நிகழ்வுகள், துன்பங்களும் துயரங்களும் சந்திக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் இந்த நிகழ்வுக்கு இட்டுச் செல்லும். அவ்வாறு நாம் செல்கின்ற பொழுது காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தார். எனவே அவர்கள் சுயநலத்தோடு தங்களை பாதுகாத்துக் கொள்ள நினைத்தார்கள். they were selfish, but God made him the savior. ஆண்டவர் அவரை மீட்பராக மாற்றினார். they hoped to spare one nation. ஒரு நாட்டை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். but God saved the whole world. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தையே மீட்டார். இதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். வடக்கே அசீரியர்களால் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். தெற்கே பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். எனவே அவர்கள் அந்த பாபிலோனிய விடுதலைக்கு பிறகு மீண்டும் எருசலேமுக்கு வருகின்றார்கள். எருசலேமர்கள் கட்டி எழுப்புகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் எருசலேமை கட்டி எழுப்புகின்ற பொழுது வடக்கே வாழ்ந்த அசீரியர்கள் மற்ற மக்களோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டதனால் இவர்கள் நாங்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று தெற்கே வாழ்ந்த இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யூதர்களுக்கு இடையே இந்த சண்டையானது எப்போ நடந்து கொண்டே இருந்தது. அது இயேசுவினுடைய காலத்திலும் இருந்தது என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு எசேக்கியேல் வழியாக என்ன சொல்கிறார் என்றால், இதோ நான் சிதறுண்ட என்னுடைய பிள்ளைகளை நான் ஒன்றாக சேர்க்கப் போகிறேன். இவர்கள் பாவம் செய்தார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இதோ நான் இவர்களை ஒன்றாக்கி இவர்களோடு உடன்படிக்கை செய்து நான் இவர்களுக்காக தாவீதை அரசனாக ஏற்படுத்தி இவர்கள் நடுவே நான் இருக்கப் போகிறேன். என்னுடைய தூயகம் இவர்களோடு கூட இருக்கும். என்னுடைய உறைவிடம் இவர்களோடு கூட இருக்கும். எனவே நான் என்னுடைய பிரசன்னத்தை இவர்களோடு செலவிடப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எசையா இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயேல் மக்களை இனிமேல் அவர்கள் சிதறுண்டிருக்க மாட்டார்கள், இனிமேல் அவர்கள் ஒரே நாடாக இருப்பார்கள் என்று அந்த மக்களுக்காக அந்த மக்களை ஒன்று சேர்க்கின்றார். அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் எல்லோரையும் ஒன்றாக்கின்றது. அவர்கள் நினைத்தார்கள் இயேசுவை கொலை செய்து விட்டால் முடிந்துவிட்டது, எனவே நமக்கு இனிமே எந்த பயமில்லை என்று நினைத்தார்கள். அதனால்தான் நாம் எல்லோரும் அழிந்து போவதை விட ரோம் நம்ம எல்லாரையும் அழிச்சிடும், ஏன்னா எல்லாரும் இவர் பின்னாடி போயிடுவாங்க, நாம் இங்கே இருப்பதனால் பலனில்லை என்று நினைத்தார்கள். அதனால் நம் அனைவருக்காக ஒருவன் இறப்பது நலம் என்று இயேசுவை கொல்ல அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் கடவுள் இந்த உலகையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தீமையை வரவழைக்க நினைத்தார்கள். அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். They intended the worst of evil for Jesus, but God turned it into the greatest good. நன்மையாக மாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்ட அந்த காழ்ப்புணர்ச்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒழிப்பதற்காக அவர்கள் போட்ட திட்டம் எல்லாம் கடவுள் நன்மையாக மாற்றுகின்றார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன்னுடைய சிலுவையின் மூலமாக, தன்னுடைய பாடுகள் மூலமாக இந்த உலகத்தினுடைய துன்பங்களை சுமந்து கொண்டார், நம்மை மீட்டார். இந்த பாடுகளினுடைய ஞாயிறை நாம் நாளை தொடங்குகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள், இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவை, இயேசுவினுடைய அந்த கல்வாரி பயணம், எருசலேம் தேவாலயத்தில் எருசலேமை நோக்கி ஆண்டவர் இயேசு மேற்கொண்ட அந்த திருப்பயணத்தை நாம் நாளை தொடங்க இருக்கிறோம். இந்த பாடுகளுடைய குருத்து ஞாயிறோடு இந்த புனித வாரம் தொடங்குகின்றது. புனித வாரத்தில் நுழைய இருக்கின்ற நாம், ஆண்டவர் இயேசு இதோ நமக்காக நம்மிடையே தன்னுடைய சிலுவையை சுமக்க இருக்கிறார் என்ற எண்ணத்தை நமக்குள் இருத்தி, நம்மையே நாம் தூய்மையாக்கி, நம்மையே நாம் பரிசுத்தமாக்கி, இந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் இந்த புனித வாரத்தை கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியை நாம் கொண்டாட முடியும். எனவே
நாம் எல்லோரும் உயிர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த உயிர்ப்பை நாம் சந்திக்க வேண்டுமென்றால், அந்த உயிர்ப்பை நாம் கொண்டாட வேண்டுமென்றால் துன்பத்தின் வழியாகத்தான் உயிர்ப்பு உண்டு. எனவே துன்பமே நம்மை உயிர்ப்புக்கு இட்டுச் செல்லும் என்பதை இன்றைய வாசங்கள் எடுத்துச் சொல்லுகின்றன. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவினுடைய பாடுகளினுடைய வாரத்தை தொடங்குகின்ற நாம் நம்மையே தூய்மையாக்க, தூய இனமாக நம்மையே நாம் மாற்ற வரம் கேட்டு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பின்னும் வழியாக அள்ளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பின்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே. சகோதர சகோதரி, நொடித்து கூடியமான பலி எல்லாம் தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியவர்களாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டுச் செல்வனவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினம் மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் கூலியம் பெரிய தகுந்தரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயற்றி சகாயராஜ், எல்லா திருநீராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தூயல்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒலிநூலியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை போராமல் உது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்துள்ள திருவுரம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கலந்து மகிழ்ந்திடுமே. உள்ளம் வந்து தங்கிடுமே. உறவாய் எந்த வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. உன் உறவு போதுமே, உன் அன்பு போதுமே, உறவு போதுமே, உன் அன்பு போதுமே. என் தெய்வமே, என் இறைவனே, என் இயேசுவே, என்னில் வாருமே. என் தெய்வமே, என் இறைவனே, என் இயேசுவே, என்னில் வாருமே. இறைவாடி என் உள்ளம் வந்து
உறவாழி எங்கள் வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. எங்கும் உனது மகிமை கண்டேன், எப்படி உன்னை மறந்து வாழ்வேன். துளிக்கும் உந்தன் இதயம் கண்டேன், தேற்றும் உன் திருவிருந்தை உண்டேன். வானின் அமுதம் நீ என்றோ, வாழ வைத்திடும் அருளன்றோ. வானின் அமுதம் நீ என்றோ, வாழ வைத்திடும் அருளன்றோ. அன்பே இயேசுவே எங்கள் உள்ளம் எழுந்து வாருமே. அன்பே இயேசுவே எங்கள் உள்ளம் எழுந்து வாருமே. இறைவாணி என் உள்ளம் வந்து தங்கிடுமே. உறவாழி எங்கள் வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமை உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, மன்றாடுமது திரு அவைக்கு இறங்கி அருளும். இது எங்களையும் பக்கம் திருப்புகின்றவர்களை கண்ணுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறும் ஒரே திருமகனின் இறப்பினால் மீட்கப்பட்டவர்களை பாவத்தினால் தாக்கப்படாமலும் இன்னல்களால் அலைக்கலப்படாமலும் காத்தருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும்
தஞ்சை மறைமாவட்ட ஆயர் ஸ்ரீ சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்திர வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் பெறும்போதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்துள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. குறிப்பாக சிறப்பாக பூரண சுகம் பெற்று இப்பொழுது அவ்வப்போது மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற திருத்தந்தையினுடைய உடல் சுகத்திற்காக விரைவில் அவர் தம் பணியை சிறப்பாக செய்ய மன்றாடுவோம். Let's pray for our Holy Father who are becoming normal, who is nowadays often visiting the people and appearing in the Vatican Square in the Basilica, so that he will continue his patron ministry very soon actively. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பூரணம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கில்லாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆலோகராணி வையகராணி மண்மீதிலே புனிது மாதுனி. ஆலோகராணி வையகராணி மண்மீதிலே புனிது மாதுனி. சின்னொளீர் தாரகை தாயணி தன்னொளீர் நீந்திய ஆரணி. மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். அன்னையின் பக்தர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தஞ்சை ஆயர் மேதகுட்டி சகாயராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மரியியல் கருத்தரங்கம் ஜூபிலி ஆண்டு 2025 தமிழக அளவிலான சிறப்பு மரியியல் கருத்தரங்கம் மே மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் ஆரோக்கிய தாயின் திருத்தலமாம் வேளாங்கண்ணி தியான இல்லத்தில் நடைபெறும். அன்னை மரியாளை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள மரியியல் வல்லுநர்களின் கருத்துரைகள், விசுவாச பகிர்வுகள், ஆன்மீக செயல்பாடுகள், உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். கருத்தரங்கில் பங்கேற்க முன்பதிவு அவசியம். முதலில் முன்பதிவு செய்யும் 300 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் 30/4/2025. முன்பதிவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.